गुरु परम गुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणादसरिच्छने सरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनगरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के वेदन्ति वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुव्याहतद्गुरुभ्यश्च नमो वागमधीमहे वृणीमहे तत्राद्यो दम्पती जगताम्पति प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णाति मामकं प्रसादयति सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं परुषातिवादपरिवादपैषुन प्रभृतिप्रभूतपदनीयपङ्किला स्वगते ममद्य सुभगा सरस्वती यतिराजकीर्तिकतकैर्विशोदितः कतकैर्विशोदितः विशोदिता இந்த ஸ்லோகத்துல நம்முடைய அதாவது நாமும் நமக்காக தேசியம் எதிராளியுடைய கீர்த்தி எவ்வளவு இருக்குது அப்படின்றத காண்பிக்கிறார். தான் நைச்சானுசந்தானம் பண்ணி தன்னுடைய வாக்கெல்லாம் பருஷமாயும் அதிவாதமாயும் பரிவாதமாயும் வைசுனமாயும் இப்படி எல்லாம் கட்டு இருக்குது. அந்த கட்டை என்னுடைய வாக்காளர் எதிராஜருடைய கீர்த்திய பாடுறதுனால அது தேத்தாங்கொட்டைய போல எப்படி கலங்கின நீரை தெளிவாக்குறதோ அது போல என்னுடைய கலங்கின வாக்கெல்லாம் சுபகமா ஆக்குறது, தெளிவாக்கத்தோட கூட சோதிக்கப்பட்டதா விசோதித்தா சோதிக்கப்பட்டதா செய்யறதோட கூட சுபகா சோபமான விளங்கும்படி செய்யறது. அதனால அஜ்ய இப்போது சொதத்தை எல்லாருக்கும் ருச்சிக்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி தன்னுடைய வாக்குகள் குரூரமான இதெல்லாம் தன்மையெல்லாம் கொண்டதா இருக்குதுன்னு சொன்னது நைச்சானுசந்தானம். நைச்சானுசந்தானம் அது எதுக்கு நம் போல்வாருக்கு அது காண்பிக்கிறதுக்காக சுவானுசந்தானத்துல அதை சாதிச்சிருக்கார். தேசிகன் அவிதார்த்திக சிம்மம்னு விருது வாங்கியிருக்க. அப்படி இருக்குச்சே அவருடைய கவிகள்லையும் கவி கிராந்ததர்ஷி அப்படின்ற ரீதியில நல்லதை எடுத்து சொல்லக்கூடியதான வாக்குகள் இருக்கு, வார்த்தைகள் இருக்கு, கவிகள் இருக்கு. நமக்கு நல்லதை அருளக்கூடியதான கவிகள்ல இந்த மாதிரியான தன்மை வரவே வராது. கவி சிம்மமாச்சே. அதே போல தார்க்கிக சிம்மம் யுக்திவாதங்களை கொண்டு சம்பிரதாயங்களை ஸ்தாபிக்கச்சே அபார்த்தங்கள் சொல்லக்கூடியவாளை கட்டிக்கச்சோ உயர்ந்த பண்பாளரா இருக்கிறதுனால, அதாவது சிம்மம்னு
போற்றப்படுறதுனால பருஷாதி வாக்கியங்கள்லாம் சிலரை யுக்திகளை கொண்டு விஷயத்துலதான் சோதனம் பண்ணி விஷயத்துலதான் தோஷங்கள் சொல்லுவதை தவிர வியக்தி தூஷணமெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அதுல சீரியவர் உயர்ந்தவர் சிம்மம் அப்படின்றது வருமா? வராது. அதனால ஸ்பர்தா விப்ரலம்ப பதவி வைதேசிகா தேசிகாக அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஸ்பர்தா விப்ரலம்பம் விப்ளவம் இதெல்லாம் அந்த மார்க்கத்துக்கே போக மாட்டோம். ஸ்பர்த அவளோட கூட இது இருந்தா தானே பொறாமை, அப்புறம் வஞ்சிக்கணுன்ற எண்ணம் இருந்தா தானே. ஏன்னா இவாளுக்கு தெளிந்த நீரோட போல வேதாந்தார்த்தங்கள் நன்னா ஸ்புரிச்சிருக்கிறதுனால ஆச்சாரியாளுக்கெல்லாம் தங்களுடைய ஆச்சாரியாள் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் அவர்களுடைய ஆச்சாரியர்கள் உபதேசித்தபடி எல்லாம் தெளிந்து தெரிஞ்சிருக்கிறதுனால அவ இந்த ஸ்வார்த்த கொள்றதோ அதெல்லாம் இல்லை. அனாயாசேன அவளை பிரமாணத்தினாலையும் பிரமாணத்துக்கு அனுகுணமான நியாயம் தற்காதிகள்னாலையும் அவளை சுலபமா வென்று அவளுடைய மதத்துல தோஷங்களை காண்பிச்சு அத அந்த மதத்தை நிரசனம் தப்புன்னு பண்றது அவளுக்கு எளிமையான கைவந்த கலை. அதனால இவன் மாறா வஞ்சிக்கிறதோ அதுவோ இதுவோ அதெல்லாம் பண்ணவே மாட்டான். பொதுவா அது எல்லா ஆச்சாரியாருடைய லட்சணம். அதனால இந்த இடத்துல இப்ப ஸ்ரீபாஷ்யகாரருடைய சித்தாந்தத்தை ஸ்ரீபாஷ்யகார சமயக் பிராத் அப்படின்னு நன்னா காப்பாத்து, நான் இந்த சம்பிரதாயத்தை காப்பாத்தினாலும் அதுக்கு மேலையும் ஐத்துகவாதங்கள்லாம் பண்ணக்கூடியவர்கள் கண்டிச்சு சததூஷணி முதலிய கிரந்தங்களை பரமதமங்க சததூஷணி முதலிய கிரந்தங்களை பண்ணிச்சே கூட அனாயாசேன அவளை நிரசனம் பண்றதுதான், அந்த மத கோட்பாடுகளை நிரசனம் பண்றதுதான் வருமே தவிர இது எந்த விதத்திலையும் இந்த மாதிரி பருஷ அத்திவாதனாதி தோஷங்கள்லாம் வரவே வராது. அப்படின்னு சொல்ல அதுல அந்த சமயத்துல இவருக்கான மாதிரி ஏற்பட்டுடும். ஆன மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு அந்த மாதிரியான ஷேர்ல போய் அப்ப விழக்கூடாது. மற்றவர்களை தேவைக்கு அதிகமான சொல்றதோ கருத்தை அதான் கருத்தை சுருக்கமா சொல்லாத தேவைக்கு அதிகமான சொற்களை சொல்றதோ சிலர் மனசு புண்படும்படிய சொல்றதோ பிரமாணத்துக்கு ஒவ்வாத அது மற்றவாள்லாம் சொல்றத அதை கண்டிக்கும் போது அவளை இழுத்து பேச வேண்டி இருக்குது அப்படின்னு இல்லை. அவர்களுடைய கொள்கைய கோட்பாட ஸ்ருதி முதலிகள்னால ஸ்ருதி முதலிகள்னாலையும் ஸ்ருதி ஸ்ருத்தியாதிகள்னாலையும் சொல்லுவர்களே தவிர அந்த மதத்தை குறை கூறுவரே தவிர குறை கூறி கடிந்து கண்ணு இது பண்ணுவாளே தவிர அப்ப அவளை இழுத்து பேசுறா அப்படின்ற தோஷங்கள்லாம் வரவே வராது.
இது இத உடனே இது அந்த பரமா நாம அர்த்தம் சொல்லக்கூடாது. எந்த பரமா? அதாவது பரமத்தை கண்டனம் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துடுறது, ஆதிவாதம் பரிவாதம் என்ன அப்புறம் இந்த மதக்காரன் அப்படி சொன்னா அந்த மதக்காரன் அப்படி சொன்னா அவனை போலதான் நீ யாரே, பௌத்த மதத்தை போலதான் நீ பிரசன்ன பௌத்தனா இருக்க அப்படின்னு சங்கராதிகளை கண்டிக்க தேவைலாம் இதெல்லாம் கோள் சொல்றதாகவும் ஆகாது. இது நமக்காக நைத்தியானுசந்தானம் தாம் பண்ணிண்டு அந்த மாதிரியான தோஷங்கள்லாம் வராத இருக்கிறதுக்கு எதிராஜ கீர்த்திய புகழ பாடுறேன். அது என்னுடைய வாக்கை இனிமையாக்குறது. 20 தோஷங்கள்னால கலங்கி இருந்தாலும் அப்படின்னு சொல்றது நமக்காகவே தவிர நைத்தியானுசந்தானத்துல அவர் பிற மதங்களை கண்டிக்கிற போது ஏற்படக்கூடிய தோஷங்களுக்காக இப்படி பிரார்த்திக்கிறார் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதுக்காக தான் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா என்ன, அதுக்காக தான் அவர் அப்படி வஸ்துதா பிரார்த்திச்சிருக்கார் அப்படின்னு சொல்லத்தே அப்படி சொல்லவே கூடாது. இது ஒரு நைச்சான். ஏன்னா ஸ்பர்தா விப்ரவ விப்ளம்ப பதவி வைதேசிகா தேசிகாக அப்படின்னு ஆச்சாரியாருடைய அசாதாரணமான தன்மையை காண்பிச்சிருக்கால அவ அந்த திக்கு பக்கமே போக மாட்டா அப்படின்னு சொல்லிருக்கிறதுனாலேயும் தாமே தேசிகர் அந்த மாதிரி சாய்ச்சிருக்கார். எல்லா ஆச்சாரியாலும் அப்படிப்பட்ட மகான்கள் அப்படின்னு. அதனால அந்த மகான்கள்லாம் சம்பிரதாய பிரவர்த்தனம் மாத்திரம் கூட பண்ணலாம். சில பேர் சில ஆச்சாரியால் பரமதங்களை கண்டிக்கவும் செய்யலாம். எல்லாருமே பரமதங்களை கண்டிச்சு பண்ணணும்ன்றது நிர்பந்தம் இல்லை. சரி, அப்ப அதனால ஏன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, தேசிகன் தன்னுடைய விஷயமா இங்க அந்த பரமத நிரசன பூர்வமான சமத ஸ்தாபன கண்டன கிரந்தங்கள்ல இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்திச்சுட்டு இத சொல்றார். அதாவது அந்த கிரந்தங்கள்ல இருக்க வேண்டாம், ஆன மாதிரி பண்ணச்சே அந்த தப்புலாம் வந்துரும் அப்படின்றதுக்காக பிரார்த்திச்சுட்டார் அப்படின்னு இங்க சொல்ல வேண்டாம். காரணம் என்னன்னா, ஐகிரீவ ஸ்லோகத்துல 2 ஸ்லோகங்கள் சாய்க்கிறார். அந்த 2 ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகத்துல அந்த ஹயக்ரீவனுடைய இன்னருள்னால அவனுடைய கட்டாட்ச விசேஷத்தினால இவர் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதே, அந்த விஷயங்கள்லாம் கவித்துவத்தினாலையும் தார்க்கிகத்தினாலையும் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அத்த அனுசந்தானம் பண்ற அடியார்களுக்கு அது காமதேனுவை போல இருக்கணும். எப்படி காமதேனு எல்லா பலன்களையும் அளிக்க வல்லதோ அது போல இந்த தேசிகனுடைய வாக்கு அமையணும் அப்படின்னு அங்க பிரார்த்திச்சிருக்கேன். அதேதான் இங்கேயும் அது நன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான், தோஷம் இல்லாத இருக்கணும்ன்றதுக்காக தான் இங்க சொன்னார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். சரியா போச்சே. அதனால அப்படின்னு இது அதை அனுசந்திக்கிறவாளுக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லச்சே என்ன சொன்னார்னா, நல்ல நிபுணர்கள் கொண்ட மத்தியஸ்தரா கொண்ட சபையில வாதம் புரியறவாள்லாம் இருக்காளே, என்ன வாத போர் புரியறவா, வாத போர் புரியறா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, மாறுதலான மதத்தை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம்.
மாறுதலான மதத்தை உடையவர்கள் அப்படின்னு சொன்னா அவதான் தங்களுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வாதப்போர் பண்ணுவார்கள். அந்த வாதப்போர் பண்ணக்கூடியவாள் மத்தியில நான் ஜெயிக்கிற மாதிரி என்னுடைய நாத்தினுடைய நுனிய சிம்மாசனம் ஆக்கி அருள வேண்டும். அதனால அந்த வாதப்போர்ல மத்தியஸ்தர்கள், சிறந்த அறிஞர்களான மத்தியஸ்தர்கள் என்னுடைய பட்சம்தான் சரி அப்படின்னு சொல்றா போல நான் அவளை வென்று ஜெயிக்க வேண்டும் உன்னுடைய அருள்னால. அதுக்காக நீ நாக்க சிம்மாசனமா கொஞ்சம் எழுந்தருள் இருக்க வேண்டும் நாயகிரேவனை பிரார்த்திக்கிறேன். இதுல இருந்து என்னன்னா இவருடைய வாக்கு என்னைக்குமே பொதுவாக லட்சணம் சொன்னாரே, ஸ்பர்தா விப்ரவம்ப பதவி வைதேசிகா தேசிகான்னு அந்த லட்சணத்தை ஒட்டியும் இங்க இந்த மாதிரி பிரார்த்திக்கிறத ஒட்டியும் இவருடைய வாக்கு எப்பவுமே இத்தரால கண்டிக்கச்சே கூட அந்த மாதிரி தன்மையெல்லாம் வரவே வராது. சில பேர் தான் வழி இல்லாதவதான் வஞ்சனையெல்லாம் பண்ணி மாறான இதெல்லாம் ஸ்ரீசூக்தி எல்லாம் சொல்லி அப்படி அவளை ஏமாத்தி தம் மதத்தை ஸ்தாபிக்க முற்படுவார். இவருக்கு அந்த நிர்பந்தமே இல்லை. இந்த 2 ஸ்லோகங்களும் என்ன அப்படின்னா, திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தி சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தி சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். தேவா சுவாமியே, தயா தரங்க அனுசராக, கருணை தயையினுடைய தரங்கம் அலைகள், அனுசராக அந்த கருணை அலைகளை தொடர்கின்ற ஸ்வதீயாக கடாக்ஷாக உன்னுடைய கடாட்சங்கள் பும்சாம் மனிதர்களுடைய ஸ்ரோத்ரேஷு செவிகளில் காதுகளில் அமிர்தத்தை க்ஷரந்தி பெருக்குவதாயிருந்து சம்சித காமதேனு அடியவர்களுக்கு காமதேனு போன்றதாயுள்ள சரஸ்வதி வாக்கை சதாமே திசந்து எப்பொழுதும் எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு. அதனால நான் கவியை பாடினேன்னா அந்த கவிகள்லாம் அடியார்களுக்கு காமதேனுவை போல இருந்து அவர்கள் விரும்பிய எல்லா பலன்களையும் அளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட திறமையை உன் கருணா கட்டாட்சத்தினால பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்படின்னு பிரார்த்தித்தாலே அந்த தன்மை கொண்டுதான் ஒரு ஸ்தோத்ராதிகளை கவிகளை அருளணும் அப்படின்றது அவருடைய எண்ணத்துல எப்பவும் இருக்குது. அத பிரார்த்திக்கிறார், அதுபடியே பாடுற. அதனால எந்த விதமான பரிவாத பைசுனங்கள்லாம் பருஷா அசிவாதங்கள்லாம் வரவே வராது. சரி, சாமான்யமா பாடச்சே சரி, வாத போர்ல பிற மதங்களை கண்டிக்கச்சே அப்படின்னு சொன்னா அதுக்கும் தான் விசேஷ வித்வாரிஷதேஷு நாத
विदग्धगोष्ठी समराङ्गणेषु जिगीषितो मे कवितार्किकेन्द्रान् विश्वाग्रसिंहासनमभ्युपेयाः नाथा அப்படி विशेषवित्वारिषतेषु नाथा नाथा சுவாமியே விசேஷவித்து விசேஷ அம்சங்கள்லாம் அறிந்தவர்கள் அப்படின்னு விசேஷ அம்சங்களை அறிந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே சூக்ஷ்மார்த்தங்களை தெரிந்தவர்கள் சாதாரண அர்த்தம் அறிந்தவர்கள் விசேஷமான அம்சங்களை அறிந்தவர்கள்னு சொன்னா அதுல சூக்ஷ்மார்த்தங்களை அறிந்தவர்கள் அந்த பாரிஷத்தேஷு அப்படிப்பட்டவர்களை மகான்களை மத்தியஸ்தராக கொண்ட அந்த கோஷ்டி இருக்குதே விதக்த கோஷ்டி அந்த நிபுணாளுடைய கோஷ்டி குழுவில சமராங்கணேஷு சமர அங்கணேஷு வாத போர்க்காலங்களில் அங்க அந்த நிபுணர் குழுவில வாத போர் வந்ததுன்னா அதுல கவிதார்க்கிகேந்திரான் கவிகளையும் தார்க்கிக யுக்திவாதம் செய்பவர்களையும் இந்திரான் சிறந்தவர்கள் இருக்காளே அந்த சிறந்தவர்களை ஜெயிக்க விரும்புகின்ற மே என்னுடையதானே ஜிஹ்வா அக்ர நாக்கின் நுனியாகிய சிம்மாசனத்தில் அபியுபேயாக அமர்ந்தருள வேண்டும் அப்படின்னு என்னுடைய நாக்க நீர் சிங்காசனமா கொண்டு வாத போர்ல சிறந்த விசேஷ ஞானம் படைத்தவர்கள் மத்தியில அந்த நிபுணர் குழு மத்தியில வாத போர் வந்ததுன்னா அந்த வாத போர்ல இந்த கவிதார்க்கிகள இந்திரர்களா சிறந்தவர்களா இருக்கக்கூடியவர்களை நான் ஜெயிக்கணும், அதாவது அவ மதத்தை இது பண்ணணும். அதுக்கு நீர் இத நிறைவேற்றி வைக்கிறதுக்காக அதுக்கு தகுந்த பாங்காக அடியனுடைய நாவு நுனிய சிம்மாசனமா ஏறி அருள வேணும். அவர் அப்படி சிம்மாசனமா ஏறி அருள்னார்னா அதுல எதுக்கு பரிவாத பைசனங்கள்லாம் வரப்போகுது? நேர விஷயத்துக்கு உண்டான ஸ்ருதி பிரமாணங்களையும் அந்த ஸ்ருதி பிரமாணங்களுக்கு அர்த்தத்தை நேரிய அர்த்தம் சொல்றதுக்கு சத்தர்க்கங்களையும் சந்நியாயங்களையும் தானா அருள போறாரு. அதுல பரிவாத பைசுனமெல்லாம் எங்க வரப்போறது, வெற்றி தோஷமெல்லாம் எங்க வரப்போறது? வரவே போகுது. அதனால இந்த ஸ்லோகத்துக்கு விசரால கண்டிக்கச்சே அப்படிலாம் வந்துடுறது, பிற மதத்தை கண்டிக்கச்சே அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இத பண்ணார் அப்படின்னு அந்த கோட்டியில அர்த்தம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன, இது ஒரு நைச்சானுசந்தான். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொலில்லை, சினத்தினால் சற்றம் நோக்கி தீவொளி வெளிவன் வாழா, புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா, எனக்கு நிகதியன் சொல்லாய் என்னையாருடைய கோவே அப்படின்னு மனசுல தூய்மை இல்லை, வாயிலைன்னு சொல்லில்லை, சினத்தினால் சற்றம் நோக்கி தீவொளி, இந்த மாதிரில தாறுமாறா வார்த்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நைச்சான சொல்றாங்க. அதே போலதான் ஆவியை அரங்கமாலை அழுக்குடப்பு எச்சில் வாயால் தூய்மை இல்லாத தொண்டன் சொல்லினேன் தொலைநாமம் பாவியேன் பிழைத்தவாறு
என் என்று அஞ்சினேற்கு அஞ்சலன்னு காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுளே தோன்றினாரே அப்படின்ற ஸ்தலத்திலையும் ஆவியா இவர் இல்லை, அழுக்குடம் வெச்சில்வார். அதாவது இந்த மாதிரிலாம் சம்பாவிதமா இருக்கக்கூடிய லோகங்களை தன்னை சேர்ந்தவர்களை நினைச்சு, தனக்கு கீழ்படக்கூடிய ஆசிரியர்களை நினைச்சு நைச்சானுசந்தானம் பண்ணப்பட்டபடி சுவாமி தேசிகன் இங்கேயும் பண்ணியிருக்கார். அதனால நாமும் இந்த மாதிரி இது பண்ண, இதுக்கு ஒரு விஷயத்த சுவாமி திருமாளிகையில நடந்த விஷயத்தை வித்தியாபிக்கிறேன். சுவாமி திருமாளிகையில அவருடைய சதாபிஷேகம் அந்த பிரகரணத்துல பல மகான்களை கூட்டு எழுந்தருளை பண்ணி உபன்யாசாதிகள் விஷய விஞ்ஞாபனம்லாம் பண்ண சொல்லி தான் கேட்டு இன்புறணும் அப்படின்றதுக்காக இது பண்ணார். எல்லாரும் தியான ஸ்லோகங்கள்லாம் முதல்ல சொல்லுவாளே, அந்த ரீதியில ஒரு சுவாமி என்ன பண்ணார், விசேஷ வித்தாரிஷதேஷு நாத விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு மே கவிதார்த்திகேந்திரான் ஜிஹ்வாக்ர சிம்மாசனம் அபியுபேயாக அப்படின்ற ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணார். பல ஸ்லோகங்கள் அந்த உபன்யாசத்துக்கு விஷய விஞ்ஞாபனத்துக்கு முன்ன அனுசந்தானம் பண்றாளே, அதுல இந்த ஒரு ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. சுவாமி அப்புறம் அவர்கிட்ட சாதிச்சார், இங்க சுவாமி எழுந்தருளி விஷயங்களை சாதிக்கணும், அதை நாங்கள்லாம் கழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க எழுந்தருளை பண்ணோம். இந்த ஸ்தலத்துல இங்க வாதப்போரே இல்லையே, மாற்று கருத்து சொல்றவாளே இல்லையே, அதனால இந்த ஸ்லோகத்தை இங்க அனுசந்திக்க காட்டிலும் ஏதாவது வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது அவரை ஒரு கால் புண்படுத்தலாம் சொல்றேன். இதை காட்டிலும் விஷந்து மே தேவ சதாத்வதீயாதயாதரங்கானுசராக்கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்கிருத காமதேனும் அப்படின்ற ஸ்லோகத்தை அனுசந்திக்கலாமே. தேவருடைய திருவாக்க நாங்கள்லாம் அமுதம் போல வருகத்துக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சாய்த்த. அதனால இப்போ சுவாமி அப்படின்றது இந்திமேட்டைய திருப்பேரனார் அஸ்மத் சுவாமி, எனக்கு காலக்ஷேபாதிகள்லாம் சாதித்த புருஷகிருஷ்ணமாச்சார சுவாமி. சரி, இந்த விஷயத்துல இன்னொன்னு சொல்றேன். அதாவது இந்திமேட்டர் உச்சிவர்த்தி பண்ணி காசி, மைசூர், திருப்பதி முதலிய ஸ்தலங்கள்ல போய் வித்யாபியாசங்கள்லாம் பண்ணி சாமானிய சாஸ்திரங்கள், நியாய மீமாம்ச வியாக்கரணாதி சாஸ்திரங்கள்லாம் கசடர கற்று கடைசியில ஸ்ரீமுஷ்ணத்துல வந்து ஸ்ரீமுஷ்ணம் சுவாமி அப்படின்னு பிரசித்தரா ஸ்வர்ணம் சுவாமி அப்படின்னு எழுந்திருந்த 9 வருஷம் காலக்ஷேபாதிகள், வேதாந்த காலக்ஷேபம். கிரந்த சதுஷ்டயம் மாத்திரம் இல்லாம உட்கிரந்தங்கள்லாம் எல்லா கிரந்தங்களையும் நியாய பரிசுத்தி, தத்துவம், கலாபம், தத்வடீகை எல்லா கிரந்தங்களையும் அந்த சுவாமி கிட்ட அதிகரிச்ச போதும் இதுதான் பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தார்? உஞ்சவர்த்தி தான் பண்ணியிருந்தார். உஞ்சவர்த்தின்னா தன்னுடைய பத்னியோட கூட இருந்து ஏதோ பிரம்மச்சாரியா இருக்கு ஏதோ அப்படின்னு இல்லை, அதெல்லாம் எல்லா இடத்துக்கும் போக தேவை. அந்த மாதிரி அந்த சுவாமி பண்ணினவர் இப்படி தாம் பட்ட கஷ்டம்
வித்யாபியாசத்துக்கு படக்கூடாது. அவ்வளோ சிரமப்பட்டு இவர் வித்தியை நன்னா கற்றார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அவ்வளோ சிரமப்பட்டு எல்லாரும் வித்தியை கற்க முடியாது அப்படின்றதுனால தான் நிசும்மாஸ்தானம் தனக்கு பெருமாள் அருளின உடனே முதல் பிரதிஜையா பாடசாலை வைக்கணும் அப்படின்னு மதுராந்தகம் பாடசாலையை ஏற்படுத்தினார். அதாவது அங்கேயே தங்கி பசங்கள்லாம் பாடசாலையில சாப்பிட்டுட்டு அங்கேயே வித்யாபியாசமும் பண்ணணும் அப்படின்னு பரம கிருபையோட பண்ணார். அதே மாதிரி அந்த பாடசாலையில கற்று தெளிந்து அவாவா ஆச்சாரியாரிடத்துல போய் வேதாந்தங்களை அதிகரிச்சு காலக்ஷேபம் பண்ணி வந்து அப்படிலாம் இருந்து அப்படிப்பட்ட மகான்கள் ஏற்கனவே பூர்வத்தில் இருக்கிற மகான்களோட கூட சந்தோஷார்த்தம் விமர்சித்தி முகு சத்பிஷி அத்தியாத்ம வித்யாம் அப்படின்ற ரீதியில அத்தியாத்ம சாஸ்திரமான ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களை மகான்கள் சொல்ல அவளோட ஸ்ரீபாஷ்ய விசாரம், அதாவது அவ சொன்னாள்னா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுல துஷ்யந்தி ரமந்திதா போதயந்த பரஸ்பரம் அப்படின்ற ரீதியில ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்க மறுபடியும் இன்னொருத்தர் சொல்ல மற்றவர்கள் கேட்க இப்படின்னு போதயந்த பரஸ்பரமா இருந்து அந்த ஆனந்த அனுபவம் பண்ணணும்ன்றதுக்காக ஸ்ரீபாஷ்ய வித்வ சதஸ் அப்படின்னு மாலோல வித்வ சதஸ்ன்னு ஏற்பாடு பண்ணார். அந்த இதுலயும் ஒரு பரிஷ்காரமா பண்ணார். எப்படி வித்யாபியாசத்துக்கு பசங்கள்லாம் நன்னா ஒரு இடத்துல தங்கி பசி இல்லாம சாப்பிட்டு வித்யாபியாசத்தை பண்ணணும்னு நினைச்சாரோ அது போல இப்படி சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு அப்படின்ற ரீதியில எழுந்தருளக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் ஏதோ நாம சம்பாவனைன்னு எத்திச்சுட்டு பண்றோம்னா அது மொத்தம் அவ ஆத்து பெருமாளுடைய திருவாராதனத்துக்கே பயன்படணும். வந்து போற மார்க்கத்துக்கெல்லாம் அது செலவழிஞ்சிடக்கூடாது. பூர்வத்துல நடந்த சதசுக்கள்லாம் அந்த சம்பாவனை மாத்திரம் தானே தவிர மார்க்கம் கொடுக்கறது வழக்கம் இல்லை. அதாவது ராஜாக்கள் பிரபுக்கள்லாம் நடத்தின சதசுல அப்பதான் இந்த மார்க்கத்துக்கு இந்த ரயில் தூம சகடாதிகள்லாம் வந்தது. அப்படி அதுல போனா கூட இவ சொந்தத்துலதான் வருவார்கள். அதனால அந்த இது கஷ்டம் அவளுக்கு இருக்கக்கூடாது. இங்க என்ன நாம சமர்ப்பிக்கிறோமோ அவளுடைய இதுக்காக அவளை பூஜிக்கிறதுக்காக ஏதோ எற்கின்றது பெருமாளுடைய திரவியத்தை அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணா அது மொத்தம் அவளுடைய ஆத்து பெருமாள் திருவாராதத்துக்கு தான் போகணுமே தவிர மார்காதிகள்ல செலவழியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த போக வர சார்ஜ் கொடுக்கறது அப்படின்னு இந்த மகான் தான் ஏற்படுத்தினார். அதே போல இது மூணும் அடுத்தது நிசும்மப்பிரியா அப்படின்ற பத்திரிகை எல்லாருமே வேதாந்திகளா ஆயிட போறாளா எல்லாருமே. ஆனா எல்லாரும் பிரபன்னாளாக ஆகலாம் நிசும்மத்தினுடைய ஆட்சி அப்படி இருக்கவாளுக்கெல்லாம் மகான்களுடைய வியாச ரூபேன அவ தத்துவஹித புருஷார்த்தங்களை தெரிஞ்சவாளா இருக்கணும் அதுக்கு உபகாரமா இருக்கணும்னு நிசும் பிரியான்ற பத்திரிகையை ஏற்பாடு பண்ணி அதுல மகான்களுடைய வியாசங்கள்லாம் வெளிவரும்படி பண்ணி ஆஸ்திகள் சிஷ்யர்கள் ஆஸ்திகர்கள்லாம் அதை வாங்கி பிரயோஜனப்படுற மாதிரி பத்திரிகையை நிறுவினார். இந்த இது மூன்றுத்தையும் தான் ஆஸ்தானம் ஏற்ற உடனே அறிகிங்கிற ஆன போது பிரதிஜை பண்ணி உடனே அதை நடைமுறையும் படுத்தினார். இந்த மகானுடைய நடவடிக்கையினாலதான் இதே போல பின்னால திருக்குடந்தை ஆண்டவன் அப்படின்னு சுப்பிரசித்தரா எழுந்தவர். அவர்தான் கடைசியா அந்த ஆண்டவனுடைய பரம்பரையில கடைசியா
பாதம் மூலமாவே சஞ்சாரம் பண்ணவர். சந்நியாச தர்மத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சஞ்சரிக்கிறது லோகத்தை அப்படின்றது யானங்கள்லாம் இல்லாம சன்னியாசின்ற ரீதியில நடந்தே எழுதினவர் அவர் தான் கடைசியா. அதுக்கப்புறம் வந்தவாழ்ல வாகனத்துல எழ ஆரம்பிச்சுட்டா. சரி, அதனால அந்த அப்படிப்பட்ட மகானும் ரங்கநாதன் ஒரு ஸ்ரீரங்கத்துல ஒரு வித்யாலயத்தை அமைச்சார். அதே மாதிரி ரங்கநாத பாதுகா அப்படின்ற பத்திரிகையும் ஏற்பாடு பண்ணார், வெளியிட்டார். அதே போல சதஸும் வருஷா வருஷம் ஆசிரமத்துல நடத்த ஆரம்பிச்சார். சந்தோஷாத்தம் விமர்சி முகு அப்படின்ற ரீதியில இவரை பார்த்து அவரும் அதே போல பண்ண ஆரம்பிச்சார். அந்த மாதிரி அந்த சதஸ் எதுக்கு அப்படின்னு சொன்ன, அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதி சம்ஸ்கிருத காமதேனும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி மகான்களுடைய காமதேனு போன்ற வாக்கு இருக்க, அந்த வாக்க பருகிறதுக்கு தான். அதே அந்த ஐஹிங்கர் நாள்ல ஸ்ரீரங்கத்துல மத்வ மடாதிபதி தங்களுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வாதப்போர் பண்ணலாம் வரலாம் அப்படின்னு சொல்லச்சே, அந்த வாதப்போருக்கு ஐஹிங்கர் எழுதினார். இவர் சின்ன ஐஹிங்கரா இருந்தார், 42ஆம் மட்டம் ஐஹிங்கர். 41ஆம் மட்டம் காரகுறிச்சி ஐஹிங்கர் இந்த ராஜஸ்தானத்துல. இவர் அவர் திருவடிவாரத்துல சும்மாஸ்தானத்துக்காக சன்னியாசம் வாங்கிட்டு சின்ன ஐஹிங்கரா எழுந்தார். அப்போ இவர் என்ன பண்ணார், 42ஆம் மட்ட ஐஹிங்கர் அப்படின்னு சொன்னார். 41ஆம் மட்ட ஐஹிங்கர் கிட்ட நான் அந்த சதஸுக்கு வாதப்போருக்கு நான் போயிட்டு வரேன், நியமிக்கணும் அப்படின்னு ஐஹிங்கர் கிட்ட நியமனம் வாங்கிட்டு அங்க போய் வாதம் புரிந்து அவர் அந்த வாதப்போர்ல அந்த மத்வ மடாதிபதியை ஜெயிச்சுட்டு வந்தார். அங்க எழுதினது வாதப்போர். ஆனா இந்த சதஸ் கூட்டுறதுன்றது அப்படி இல்லை. துஷ்யந்தி ரமந்திச்சா போதயந்த பரஸ்பரம் அப்படின்றது. அந்த வாதப்போர்ல கூட அதே இப்போ அந்த வாதப்போரை இப்போ சமீபத்துல ஒரு 4-6 மாசங்கள் முன்ன ஸ்ரீரங்கத்துக்கு இதானி ஐஹிங்கர் ஒரு விசேஷத்துக்காக அந்த மத்வ மடாதிபதி அவளுடைய, இப்போ எனக்கு சட்டுன்னு சொல்ல தெரியல, அவளுடைய சம்ஸ்தானத்துல ஏதோ ஒரு நினைவு கூறும்படியான 100, 150, 200ன்னு நாம கொண்டாடுறோமே, அந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷம் நினைவு கூறும்படியான ஒரு மகோத்சவம். அந்த மகோத்சவத்துக்கு ஐஹிங்கரை ஏழனும் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல பிரார்த்திச்சிருக்கா. இப்போ பிரகிருதம் ஐஹிங்கரை 4 மாசம் முன்ன. அதுக்காக ஐஹிங்கர் இங்கேருந்து நிருசிம்மனோட கூட சபரிவாரமா சேலையூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் எழுதினார். அந்த சந்தர்ப்பத்துல அதாவது அவ பிரார்த்திக்குச்சே அந்த மத்வ மடாதிபதி இந்த விஷயத்தை நினைவு கூர்ந்து ஐஹிங்கர் அதனால கட்டாயம் எழுந்துடணும் இந்த சதஸுக்கு அப்படி. அதாவது 1900 ஏதோ வருஷம், அந்த வருஷத்தை சொல்லி இந்த மாதிரி வாதம் நடந்தது. 42ஆம் மட்ட ஐஹிங்கர் அந்த வாதத்துல ஜெயிச்சார் அப்படின்ற விஷயத்தை அந்த மத்வ மடாதிபதி நினைவு கூர்ந்து, அதனால அகோபில மடத்துக்கும் இந்த மடத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, ரொம்ப நெருக்கமான சம்பந்தம்.
அதனால ஐஹிங்கர் இந்த மகோத்சவத்துல கலந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார் அப்படின்னு ஐஹிங்கர் சாதிச்சு அதுக்காக ஐஹிங்கர் ஸ்ரீரங்கத்துக்கு எழுதி அந்த மகோத்சவத்துல ஒரு நாள் அந்த மத்வ மட்டாதிபதிகள் மத்தியில அங்க போகவும் இப்படி சீரிய சம்பிரதாயத்துல வந்தவாளானதுனால இந்த ஐஹிங்கர் எழுதினவரானதுனால அந்த மத்வ மட்டாதிபதிகள் அங்க 4 பேரோ 5 பேரோ இருந்தா 4 பேர் எழுதியிருந்தா அவள் ஐஹிங்கர் நடுநாயகமா ஏழை பண்ணி தாங்கள் 4 பேர் இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் அந்த மாதிரி இருந்து ஐஹிங்கர் நடுநாயகமா ஏழை பண்ணி அங்க கௌரவிச்சு இது பண்ணோம். எதுக்கு இது சொல்றோம்னா இந்த சன்னதியில 42ஆம் பட்ட ஐஹிங்கர் வாதத்துல கலந்துண்டது அவ நினைவு கூறும்படியா இருந்து அப்போ அந்த வாதத்துல கூட பருஷாதிவாத பரிவாத பைசனம் எல்லாம் இல்லாத இருக்கிறதுனாலதான் அவ நினைவு கூறுறார். அதுவும் அந்த வாத போர் புரிஞ்சா கூட அதுவும் அமிர்தம் ஷரந்தி சரஸ்வதி சம்ஸ்கிருத காமதேனும் அப்படின்ற ரீதியில இருக்கிறதுனாலதான் ஐஹிங்கர் அதுல வென்றார் அப்படின்னு அவ இன்னைக்கு சொல்றா. அதே இந்த பருஷாதிவாதங்கள்லாம் கலந்துன்னா சொல்லுவாள, சொல்ல மாட்டான். அதனால அதுலயும் இஞ்சிமட் ஐஹிங்கர் அவள் வாதத்துக்கு கூப்பிடுச்சு ஐஹிங்கர் 7 பேரா அப்படின்னு கேட்கச்சே ஐஹிங்கர் சாச்சாரான் அவளுடைய நேர்மையும் சீர்மையும் தெரிஞ்சுக்கணுமோ இல்லாம அதாவது மத்வ மடாதிபதிகளுக்கெல்லாம் சிகா யஜ்ஞோபவீதம் கிடையாது. அத்வைத மடாதிபதிகளை போல துவைத்த சன்னியாசிகளுக்கும் அது கிடையாது. அதனால பொது அவருடைய தளத்துக்கு நான் வர முடியாது. ஏன்னா அவ சிகா யஜ்ஞோபவீதங்கள்லாம் இல்லாதவாளா இருக்காளே, அதனால அவர்களுடைய இடத்துக்கு போவோம் நான் வர முடியாது. அப்படி வாதம் பண்ணணும், இந்த விஷய விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதாவது ஆனந்த தாரதமியத்தை பற்றி அங்க வாக்குவாதம் அந்த விஷய விசாரம் நடந்திருக்கு. அதாவது சேர்த்து போற முத்தாளுக்கு ஏற்கனவே இருக்கிற வித்தியாளுக்கு எப்படி ஆனந்த தாரதமியம் இல்லாத எல்லாரும் ஒரே ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளோ எம்பெருமானுக்கு துல்லியமா, அதே போலதான் இங்கேருந்து போற முத்தாளுக்கும் ஒரே விதமான ஆனந்தமே தவிர தாரதமியமே கிடையாது அப்படின்றது போகமாத்திர சாமியலிங்காச்சா இத்தியாதிகள்னால ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற விஷயம்ன்றது விசிஷ்டாத்வைத கொள்கையினுடைய தீர்மானம். அதான் விசிஷ்டாத்வைதிகளுடைய இது. இங்கேருந்து போறவன் பிரம்மத்தோட கூட பிரம்மத்துக்கு துல்லியமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார் எல்லா முத்தாளும். அதுல தாரதமியம். ஆனா அந்த மத்வாளுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா தாரதமியம் உண்டு. இங்க எம்பெருமான பற்றக்கூடிய சமயத்துல இவன் புருஷனா இருந்தான்னா அவன் அங்க போய் புருஷனா இருப்பான், இங்க ஸ்திரீயா இருந்தா அங்கேயும் ஸ்திரீயா இருப்பான், இங்க ஆடு மாடா இருந்தா அங்கேயும் ஆடு மாடா இருப்பான். அந்த மாதிரி அப்படின்னா ஆனந்த தாரதமியம் வருது. அந்த ஆனந்த தாரதமியத்தை அவ ஒத்துக்கிறான். அதாவது அங்க போற முத்தாளுக்கு ஏற்ற குறைச்ச வித்தியாசமான ஆனந்தம், இந்த முக்தருக்கு வேற ஆனந்தம் அந்த முக்தருக்கு வேற ஆனந்தம் அப்படின்னு ஆனந்த தாரதமியத்தை அவ இசையற. அது இல்லை அப்படின்றது நம்ம சித்தாந்தம். இந்த ஆனந்த தாரதமியத்தில் தான் அங்க விஷய விசாரம் நடந்திருக்கு. அதுல ஐஹிங்கர் ஆனந்த தாரதமியம் கிடையாது அப்படின்னு சாதிச்சிருக்க. அப்ப ஐஹிங்கர் இந்த மாதிரி சாதிச்ச உடனே அதுக்கு அவர்கள் பவ்யப்பட்டு சரி இவர்கள் அதனால ஐயங்க
ரங்கநாச்சியார் திருமுன்பு இருக்கிற மண்டபத்துல நாம இந்த விஷய விசாரம் பண்றதுன்னா வந்து பண்றோம் அப்படின்னு ஐயங்கர் சாதிச்சாராம். அதுபடியே அந்த மத்வ மட்டாதிபதி ஒத்துண்டு ரங்கநாச்சியார் சன்னதி பெருமாள் முன்பு எல்லாரும் பெருமாளை சேவிக்கலாம். அதனால அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பு நேரும், அதெல்லாம் பாதகம் இல்லாதனால அந்த ரங்கநாச்சியார் சன்னதி திருமுக மண்டபத்துல அங்க வேணா இந்த விஷய விசாரத்தை வச்சுக்கலாம்னு சொன்ன உடனே அவளும் அதுக்கு கட்டுப்பட்டு, அப்படின்னா அந்த இடத்துல பரிவாத வார்த்தையெல்லாம் இருக்குமா, பரிவாத வார்த்தை பண்ணா அவ கட்டுப்பட்டு வருவாளா? அதனால இந்த விஷயத்த ஐசிங்கர் திருவுள்ளத்தை அவளுக்கு சொல்லி அனுப்பிச்சேவே அது அவளுக்கு மதுரமா இனிச்சிருக்கு. நான் உங்க இடத்துக்கு வரத்துக்கு இல்லை, சாஸ்திரம் இப்படி இருக்கிறதுனால. ஓ சரி, அதையே அவ என்ன சொல்லிருக்கா, நம்ம இடத்துக்கு வராது என்ன அவன் பெரிய சுவாமி, நான் ஒன்றும் வர வேண்டியதில்லை, அவ போதா போட்டோம்னு நினைக்கல. ஓ அவளுடைய இது, அதனால அந்த தர்மத்தின்படி அவ அது பண்றதுனால இந்த விஷயத்தை விசாரம் பண்றதுக்கு நாம அவளை போகணும்னா அவளுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும் அப்படின்றது அவ புத்தியில படுறதுன்னா, இந்த சாஸ்திர விஷயத்தை சாஸ்திர அவலம்பனம் பண்ணி நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிவிக்கச்சேவே அது அம்சமா பொழியுது. சரி, அவளுடைய வழி நாம போய் ஸ்ரீரங்கநாச்சியார் மண்டபத்துக்கு போவோம் அப்படின்னு அங்கதான் இந்த விசாரம் நடந்தது. அதனால இப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகா தேசிகான்ற ரீதியில இருக்கிறதுனால தேசிகன் தன்னுடைய வாக்குக்கு இந்த மாதிரி வந்துருது தோஷம், அது இந்த சேத்தாங்கொட்டையினால தெளிஞ்சுது அப்படின்னு. சேத்தாங்கொட்டையா இது இருக்கலாம், தெரியலாம், அதுல ஒன்றும் ஆக்ஷேபம் இல்லை. எதிராஜ கீர்த்தி சேத்தாங்கொட்டையா இருக்கலாம், அதனால தேசிகனுடைய வாக்கு கலங்கிச்சுன்றது கிடையாது. கங்கை ஜலம் நல்ல ஜலம்ன்றதுனால சேத்தாங்கொட்டையே இல்லைன்னு சொல்ல முடியாது. கலங்கி இருக்கிற ஜலத்துக்கெல்லாம் சேத்தாங்கொட்டை உபயோகப்படும். அதை இந்த இடத்துல சாதிச்சிருக்கா அப்படின்னு நாம எடுத்துட்டு இதை நமக்காக தேசிகன் காட்டினார். மனுஷனுக்கு வாக்குதான் ரொம்ப பிரதானம். அந்த வாக்கு தூய்மை பெறணும். அதுக்காக எதிராஜ கீர்த்தியே நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி நாமும் எதிராஜ கீர்த்தியை மொழிஞ்சு நம்முடைய வாக்கை தூய்மைப்படுத்திக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித் யதீஷானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.